இந்த சமூகத்துல கணவனை இழந்த விதவை பெண்களுடைய வாழ்க்கை கதை தான் இந்த 100 சாமி. விதவையா இருக்கிற எத்தனையோ பெண்கள் இந்த சமூகத்துல இப்படி எல்லாம் கொடுமையா அனுபவிச்சு இருக்காங்களா அப்படின்னு இந்த படம் நம்மள கண் கலங்க வைக்கிற விதமா இருக்கு. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயினா இருக்கிற நம்ம செல்விக்கு அவங்க பசங்க சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய கணவர் இறந்து போயிடுறாரு. கணவனை இழந்த நம்ம செல்வி தன்னுடைய 2 மகன்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த பசங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. அந்த 2 பசங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மா 40 வயசு தான் ஆயிருக்கு. ஆனா 40 வயசு வரைக்கும் ஒண்டிக்கட்டையா தான் இருந்து நமக்காக மட்டுமே உழைச்சு கொடுத்திருக்காங்க. கணவனை இழந்த பெண் பூவும் பொட்டும் வைக்காம ஒரு விதவையா மட்டுமே இருக்காங்க. ஏன்னா அவங்க மறுமணம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சமூகமும் சரி, இந்த ஊர் மக்களும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா சம்மதிச்சா அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ அவங்க பசங்க நினைச்ச மாதிரி அம்மாவுக்கு மறு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டோடைய செவுத்துல இந்த வீடு கடன்ல இருக்கு, இந்த கடனை அடைக்கலனா இந்த வீட்டை நானே எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த செவுத்துல பெயிண்டால எழுதப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோயினி கண் கலங்கினபடி ஒரு செவுத்து ஓரத்துல உட்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினி. இவங்களுக்கு செல்வின்னு பேரு. இவங்களுடைய கணவர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இப்ப இவங்க ஒரு விதவை பெண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செல்விக்கு ஒரு போன் கால் வருது. யாருடான்னு பாத்தீங்கன்னா பாஸ்கர். அந்த போன் கால கட் பண்ண உடனே இன்னொரு போன் கால் வருது. இவர் யாருடா பாத்தீங்கன்னா விவேக். இவங்க 2 பேருமே நம்ம செல்வியோட பசங்க. சோ தொடர்ச்சியா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம செல்வியும் போனை எடுக்க மாட்டேறாங்க. திடீர்னு பார்த்தா கேரளா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை எடுத்துக்கிட்டு நான் உடனே கேரளாவுக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சாப்பாடு செஞ்சு வச்சத கூட சாப்பிடாம அரக்க பறக்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம செல்விக்கு பகல்ல ஒரு விதவை பெண்ணா தனியா போனாலே ஊர் மக்கள் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நடுஜாமத்துல ஒரு விதவை பெண்ணா காட்டுக்குள்ள தனியா போகும்போது ஊர்க்காரங்க எல்லாருமே எங்கம்மா போற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு செல்வியும் நான் ஓம் சக்தி கோயிலுக்கு நடைப்பயணம் போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஏமா அடுத்த ராத்திரியில போறியே அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, பக்கத்துல எனக்காக ஆளுங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அவங்களோட போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க போக வேண்டிய பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. சரி வேற ஏதாவது பஸ்ஸை பிடிச்சு போலான்னு பார்த்தா அந்த ஊருக்குள்ள வேற எந்த பஸ்ஸும் வராது. சரி காட்டு வழியில நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வழியில நடந்து போறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பன்றி வந்து அந்த பன்றி நம்ம செல்வியை பார்த்த உடனே துரத்த ஆரம்பிக்குது. சோ காட்டுக்குள்ள தனியா ஒரு பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பன்றிக்கு பயந்துகிட்டு வேகமா ஓடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால ஓட முடியல. அந்த பன்றி கிட்ட மாட்டிக்கிறாங்க. பன்றியும் இவங்களை குத்தி கிழிக்குது. இவங்களால என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது கிட்ட இருந்து தப்பிச்சாதான் நம்ம இந்த கிணத்துல குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த கிணத்துல நம்ம செல்வி குதிச்சிடுறாங்க. சோ கட் பண்ணா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. யாருடான்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்வி தான். கணவனை இழந்த கையோட தன்னுடைய 2 பசங்களை எப்படி வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டு இருக்க. அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய பசங்க வாழ்க்கையாச்சும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட, அதாவது செல்வியோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, பசங்களை உங்களால பாத்துக்க முடியுமா, நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு ஏதோ கூழோ கஞ்சியோ ஊத்தி இந்த பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு செல்வியோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அப்பா அம்மா கூட இருந்தாதான் எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நீ வேணா அம்மாவை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம செல்வியோட அண்ணனும் சொல்றாங்க. நம்ம செல்வியோட அண்ணன் வேற யாருமே இல்ல, நம்ம கருணாஸ் தான். செல்வியோட அண்ணனும் அம்மாவை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இப்ப செல்வியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என்னால எல்லாம் வர முடியாது, நான் இருந்தா உன் அப்பனோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. நம்ம செல்வி உனக்கு எப்படி உன் புருஷன் முக்கியமோ அது போல என் பிள்ளைங்க எனக்கு முக்கியம், நான் தனியா போயிட்டு கூட பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்க இருந்து அவங்களோட 2 பசங்களையும் கூட்டிட்டு செல்வியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம
நம்ம செல்வி எடுக்கிற முடிவு என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்மளால பசங்களை பாத்துக்க முடியாது, எப்படியாவது வேலைக்கு போனாதான் பசங்களை கூழு கஞ்சியும் நம்மள ஊத்த முடியும், 10 வயசு இருக்கிற பசங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம பசங்களை ஹாஸ்டல்ல சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, பசங்களும் ஹாஸ்டல்ல எல்லாம் போக மாட்டேமா, நான் இருந்தா உன் கூட தாமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப எமோஷனலா பேச, நம்ம செல்வி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்ல நீங்க ஹாஸ்டல் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அவங்கள பஸ்லயும் ஏத்தி விட்டுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செல்வியால அதை தாங்கிக்கவே முடியல. சோ நம்ம கணவனை தான் இழந்துட்டோம், நம்ம பிள்ளைகளையும் நம்ம இழந்துடக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகளை நம்மளே கூட வச்சு படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆளாக்கி காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியத்துல தன்னுடைய பசங்களை அந்த வேன்ல இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. சோ ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா நம்ம செல்வி பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்க்காரன் மத்தியில, ஏன்னா கணவனை இழந்த பெண் யாரா இருந்தாலும் சரி அந்த ஊர்க்காரங்க தப்பா தான் பேசுவாங்க. ஒரு நாளும் நைட்டு கதவை தட்டிட்டு படுத்தாலும் சரி, ஊருக்குள்ள இருக்கிற வெளியாளுங்க செல்வியோட வீட்டை கதவை தட்டுறதும், உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லு நான் பண்றேன்னு சொல்றதும், அப்படி இப்படின்னு பேச்சு, அந்த பேச்சு எல்லாமே தாங்கிக்கிட்டு நம்ம தன்னுடைய பிள்ளைகளை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஊர்க்காரங்க கொச்சையா பேசுற வார்த்தைகள் எல்லாமே தாங்கிட்டு தன்னுடைய பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக கிடைக்கிற வேலை எல்லாமே போயிட்டு இருக்காங்க. சோ செல்வியோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. அவங்க பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ செல்வி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ கடையில தான் வேலை செய்யறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நம்ம செல்வி கையில இருந்து வாங்குறதுக்கு கூட அங்க இருக்கிற கஸ்டமர் தயக்கப்படுறாங்க. ஏன்னா இவ ஒரு விதவை பெண், சோ இவ கையில இருந்து வாங்கினா விளங்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கடைக்காரருடைய ஓனர் என்ன பண்ணிடுறாருன்னா, அம்மா நீ எதுக்கு அப்புறம் வேலைக்கு வரும்போது தயவு செஞ்சு பொட்டு வச்சுட்டு வாமா, ஏன்னா உன்னுடைய நிலைமை பார்த்து இந்த கடைக்கு வர்றதுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க, எனக்கு இது சொல்றதுக்கு தயக்கமா தான் இருக்கு, வேற வழி இல்ல, இதை மட்டும்தான் மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, இதையும் தாங்கிட்டு நம்ம செல்வி என்ன பண்றாங்கன்னா கடைக்கு வரும்போதெல்லாம் பொட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தா பசங்களும் 12வது முடிச்சுட்டு இப்போ காலேஜ் லெவலுக்கு வந்துட்டாங்க. நம்ம செல்வியோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் இருக்காரு. அந்த வாத்தியார் பாருங்க, ஒரு நாள் நம்ம செல்வி கிட்ட போயிட்டு, ஏன் செல்வி நீ உன்னுடைய ஹஸ்பண்டை இழந்து இவ்வளவு நாள் ஆச்சு, உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அப்பதான் நம்ம செல்வி ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த ஊர்க்காரங்களும் சரி இந்த சமூகத்துல இருக்கிறவங்களும் சரி கணவனை இழந்துட்டாலே அவ விதவை பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுக்கட்டை வச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லாத வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு வெள்ளை போட்டு வச்சுக்கிட்டு ஊர்ல எவெல்லாம் என்னவெல்லாம் பேசுறாங்களோ அதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு ஆசையெல்லாம் இருக்கு, இவ்வளவு சின்ன வயசுல கணவனை இருந்துட்டு வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்து போயிடுச்சு. சோ இன்னும் இருக்க போறது கொஞ்ச நாள் தான், இதையும் கடந்து போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த வாத்தியார். சோ அப்படி யோசிச்சுட்டு திருப்பி நம்ம செல்வி கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறாங்க, சரி இப்போ உன் பசங்க வளர்ந்துட்டாங்க, இந்த நேரத்துல உன் பசங்க சம்மதிச்சா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு அந்த ஆசை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம செல்விக்கு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த டீச்சர் என்ன பண்றாருன்னா, நம்ம செல்வியோட பெரிய பையன் பாஸ்கர், அவர் தான் இந்த படத்துடைய முக்கியமான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். பாஸ்கர் கிட்ட போயிட்டு உங்க அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதை கேட்ட உடனே பாஸ்கர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கு பதில் கூட சொல்லாத அந்த இடத்துல இருந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் அம்மா கிட்ட வந்து அந்த சார் வந்து நம்ம பாஸ்கர் கிட்ட சொல்லிட்டாரு, என்னன்னா உங்க அம்மாவோட விருப்பத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்க அம்மா தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்ன உடனே நம்ம பாஸ்கருக்கு பயங்கரமா அம்மா மேல கோவம் வந்தது. என்னம்மா இந்த வயசுல இருக்கும்போது கூட அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களே அப்படின்னு அதுல இருந்து பாருங்க நம்ம பாஸ்கர் அவங்க அம்மா கிட்ட சரியா பேசுறதே இல்ல.
பையன் வேணான்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி சம்பந்தமே இல்லாத நம்ம கிட்ட பேசாம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியால ஃபீல் பண்றாங்க. சோ நம்ம கேட்க கூடாது, ஏதாவது தப்பா கேட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா நம்ம பாஸ்கர் அவங்க அம்மா கிட்ட பேசுறதே இல்ல. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பாஸ்கருடைய தம்பி விவேக் இருக்காரு பாத்தியா, அவரும் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜுக்கு என்ட்ரி ஆக போறாரு. சோ பசங்களுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம செல்வி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இப்படிதான், நம்ம பசங்களை ஒத்துழைப்பு கொடுக்கல, நம்ம பசங்களுக்காக இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வழக்கமா செய்யற வேலைகள் எல்லாமே இதமும் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் கேரளாவில ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்காக நம்ம செல்வியும் கேரளாவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தா நம்ம பாஸ்கர் படிப்பு எல்லாமே முடிச்சுட்டு அவருடைய படிப்புக்கான வேலையை சரியா கிடைக்காததுனால இப்ப நம்ம பாஸ்கர் IAS அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் சென்டரை ரன் பண்றாரு. கொஞ்சம் சில நாட்களிலேயே கோச்சிங்க்கு நல்லா சொல்லி கொடுத்து அவருடைய சென்டரைய ரொம்ப டெவலப் பண்ணிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பாஸ்கருடைய தம்பி விவேக், அவரு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பின்னாடி லோலோன்னு சுத்தி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத இவங்க 2 பேருமே லவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் பாஸ்கருக்கும் நம்ம செல்விக்கும் கூட தெரியாது. இப்படியே நாட்கள்ல நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம விவேக் இருக்காரு பாத்தியா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஸ்லீப்பர் பஸ்ல புக் பண்ணி அந்த பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, அந்த பொண்ணுடைய, அதாவது நம்ம விவேக் லவ் பண்றாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அம்மா அந்த பஸ்ல தான் வராங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு பெரிய பஞ்சாயத்து ஆகுது. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, நம்ம விவேக் லவ் பண்ற பொண்ணு இதே ஊரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணுடைய அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? உடனே நம்ம செல்வியை கூப்பிட்டு, உன் பையனை கொஞ்சம் மிரட்டி வச்சுக்கோ, இதுக்கப்புறம் என் பின்னாடி சுத்துற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது வேலை அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க. அடுத்த நாள் பாருங்க, நம்ம விவேக் கிட்ட போயிட்டு நம்ம செல்வி சொல்றாங்க, ஏண்டா உன்னை படிக்க வச்சு அந்த பொண்ணு பின்னாடி சுத்த வந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிடா, அந்த பொண்ணோட எத்தனை வருஷமா பழகுற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, கிட்டத்தட்ட நான் 10 வருஷமா அந்த பொண்ணோட பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம செல்விக்கு பயங்கர ஷாக்கு. டேய், என்னடா சொல்ற, இது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு தெரியாம நான் பழகுவேன், நாங்க 2 பேருமே லவ் பண்றோம், ஆனா அவங்க அப்பா பிரஸ்டேஜ் பார்த்துட்டு ஜாதிய காரணம் காட்டி எங்களை சேர்த்து வைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரு சொல்றாரு. சரி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விவேகம் சொல்றாரு, அவங்க அம்மாவும் சொல்றாங்க. சோ அப்பதான் நம்ம செல்வி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, இவனை சின்ன பையன் நினைச்சா, ஆனா இவன் இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ கட் பண்ணா ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்கர் காரை பத்தி, அதாவது நம்ம செல்வியோட பெரிய பையன் அம்மாவுக்கு என்னைக்குமே இல்லாத அதிசயமா போன் பண்றான். போன் பண்ணி, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம செல்விக்கு, என்னடா மழை இன்னைக்கு வரப்போகுதா, என்னடா இப்போ விசாரிக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, அப்படியெல்லாம் இல்லம்மா, உன்னை விசாரிக்கணும்னு தோணுச்சு, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பாஸ்கரும் நம்ம அம்மா கிட்ட ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா பாஸ்கர் கிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட சரியா பேசல. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தியா, அதுக்காக. சோ இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம பாஸ்கரே அந்த டாபிக் எடுக்கிறாரு. அம்மா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே செல்விக்கு பயங்கர ஷாக்கு. எது பிள்ளையா நீ இந்த கேள்வியை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப நம்ம செல்விக்கு ஷாக்கை தாண்டி ஒரு உடன்பாடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வியை தன்னுடைய பையன் கிட்ட கேட்கும் போது அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சான். ஆனா இப்போ அந்த கேள்விய அவனே கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம். ஏன் கேட்கறான், எதுக்காக கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம செல்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, இல்ல என்னால எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அந்த ஒரு டாபிக்கே எடுக்காத, தயவு செஞ்சு வேண்டாம், முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல இப்ப நம்ம செல்வியோட அண்ணன் கருணாஸ் இருக்காரு பாத்தியா, அவரு
வந்து இதுக்குள்ள வராரு. அதாவது ஆரம்பத்துல பேசி வச்சுட்டாங்க, என் பொண்ணை உன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கருணாநிதியுடைய பொண்ணும் வயசுக்கு வந்துட்டாங்க. சோ அந்த ஃபங்க்ஷனுக்காக இப்ப நம்ம பாஸ்கரும் விவேக்கும் வராங்க. அந்த இடத்துல பாருங்க ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடுறாரு நம்ம கருணாஸ். என்னடான்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுக்கு வயசுக்கு வந்துட்டா இன்னும் நாள்ல இவனுக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ இதை கேட்ட அந்த இடத்துல இருந்து சைலண்டா வந்துட்டாங்க. இப்ப நம்ம பாஸ்கருடைய எண்ணம் எல்லாமே நம்ம அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அம்மா கிட்ட போன் பண்ணி, அம்மா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்க, நான் மாப்பிள்ளை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சும் விதவியா இருக்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டா ஊர் ஜனம் எல்லாம் என்ன பேசுவாங்க? சரி, இப்படி ஊர் ஜனங்க பேசுறத தாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க இப்போ எவன்டா வருவான்? அப்படின்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம செல்வியும் சொல்றாங்க. எங்களுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம பாஸ்கர். ஆனா இன்னொரு சைடு பார்த்தா நம்ம செல்வி இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அப்பதான் நம்ம பாஸ்கர் ஒரு முற்றுப்புள்ளிய வைக்கிறாரு. என்னடான்னு பாத்தீங்கன்னா, உன் கல்யாணம் நீ பண்ணிக்கிட்டாதான் நான் என் கல்யாணத்தை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம செல்வி பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. சோ அதுக்காக பையனை ஆறுதல் படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்ம செல்வி சரி உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னுடைய போட்டோவை அனுப்புறேன், நான் புரோக்கர் கிட்ட கொடுத்து உனக்கு பொண்ணு தேடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பாஸ்கருடைய போட்டோவை நம்ம செல்வியும் வாங்கி புரோக்கர் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. புரோக்கரும் ஒரு சைடு பொண்ணை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சு போயிடுச்சு. நம்ம பாஸ்கரும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பி போறாரு. அப்ப பாருங்க பொண்ணுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஃபுளுயன்ஸா என் பொண்ணை பார்க்க வராங்க அப்படின்றதையே ஒரு கண்டென்ட்டா ரெடி பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த போல ஒரு டைப்பான ஃபேமிலி. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ வந்து, அதாவது நம்ம பாஸ்கர் இருக்காரு. பாத்தீங்கன்னா பொண்ணை பார்த்து நடந்த உண்மை கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கதை எல்லாமே கேட்ட உடனே அந்த பொண்ணும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இது அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது, 40 வயசுல கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்டாங்களே, அப்போ வந்து நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இப்ப எப்படி உனக்கு ஞான உதயம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ்கரை பார்த்து அந்த பொண்ணு கேக்குறாங்க. சோ அப்பதான் நம்ம பாஸ்கர் ஒரு கதையை சொல்றாரு. அண்ணா அம்மா உணவு இல்லாம செஞ்ச வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா வெளியூர்ல வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அடையாளம் கூட இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கூட இல்ல, அவங்க வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப உறுத்துச்சு. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கைய ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆரம்பம் நான் பண்ணது என்னவோ தப்பு தான், ஆனா இதுக்கப்புறம் நான் அதை திருத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட நம்ம பாஸ்கர் சொல்றாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, சரிடா அம்மாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது ஒரு நல்ல முடிவு தான். அது இந்த சிச்சுவேஷன் நம்ம ஜெனரேஷனுக்கு ஓகே, ஆனா பழங்காலத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களே, அந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க. சோ எல்லாருமே எல்லா வேலையும் செய்யும் போது ஒரு முற்றுப்புள்ளியா தான் வைப்பாங்க. ஆனா அது எல்லாமே நம்ம உடைச்சிட்டு தான் போகணும். சோ இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த சமூகத்துல ஒரு மறுமணம் செஞ்ச பொண்ணை இவங்க முதல் இடத்துல இருப்பாங்க. இவங்களை பார்த்து நிறைய விதவையா இருக்கிற பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். சோ இவங்களால ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன். அது எங்க அம்மாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். உனக்கு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ண வச்சதுக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க, நீ என்னை கட்டிக்க தயாரா இருந்தா சொல்லு, இதுக்கு அப்புறம் பேசுவோம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாமே கேட்ட அந்த பொண்ணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்க கல்யாணம் ரொம்ப சீரும் சிறப்பமா எடுத்து நடத்தலாம் மேல அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா இங்கதான் இன்னொரு பிரச்சனை என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ்கருடைய தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து டே என்னடா சொல்லிட்டு இருக்க,
அம்மாவுக்கு 40 வயசு ஆகுது. இந்த நேரத்துல போயிட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம பாஸ்கர் தன்னுடைய தம்பி கிட்ட சொல்லி எடுத்து புரிய வைக்கிறாரு. நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறோம், நம்ம ஒரு பொண்ணை பாக்குறோம், பேசுறோம், லவ் பண்றோம், ஊரை சுத்துறோம். ஆனா அம்மாவுக்குன்னு நினைச்சுப்பாரு, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து புரிய வைக்கும் போது நம்ம பாஸ்கருடைய தம்பி விவேக்கும் புரிஞ்சுக்கிறாரு. ஆமா, அம்மாவுக்கு ஒரு லைஃப் உண்டு, பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப விவேக்கும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை. என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு பார்த்தா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளிய வைக்கிறான். அதே நேரத்துல இதை விட பெரிய காரணம் என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாதி இல்ல, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்து நம்ம விவேக் கிட்ட ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா செட்டில் பிரேக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் பாக்குற நம்ம செல்வி நம்மளுடைய வாழ்க்கைக்காக வளர்ந்து வர பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்ம சரிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாஸ்கரும் அவருடைய தம்பி விவேக்கும் சேர்ந்துகிட்டு அம்மாவுக்கு எப்படியாவது யாரை இழந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு வராங்க. அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்கரும் அவருடைய தம்பியும் சேர்ந்துக்கிட்டு புரோக்கர் கிட்ட போயிட்டு போட்டோ கொடுக்குறாங்க. யாருடைய போட்டோன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்வியோட போட்டோ. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்கும் போதுதான் செல்வியோட ஃப்ரெண்டு சொல்லி ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையன் வேற யாருமே இல்ல, நம்ம விஜய் ஆண்டனி தான். இப்போ விஜய் ஆண்டனிய பாக்குறதுக்காக தான் நம்ம செல்லிங் கிளம்பி போறாங்க. விஜய் ஆண்டனியுடைய மனைவியும் இப்பதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தவறி போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. நம்ம விஜய் ஆண்டனி இப்ப நம்ம ஒண்டி கட்டையா தான் இருக்காரு. நம்ம விஜய் ஆண்டனி இந்த நேரத்துல தான் நம்ம செல்விய பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே பிடிச்சு போயிடுது. ஆனா கிட்டத்தட்ட இவங்க ஒரே ஒரு நாள் தான் பழகி இருக்காங்க. அந்த ஒரு நாள்ல இவங்களுக்குள்ள அப்படி ஒரு புரிதல் எழுந்து நிக்கிற, நீயும் சரி நானும் சரி நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி செல்வி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனிய பார்த்து அதை என்னடான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிட்டாலும் எங்க பசங்களுடைய அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம செல்வி வந்து பசங்க கிட்ட சொல்றாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி அவங்களுடைய சொந்தம் எல்லாமே கூப்பிட்டு நம்ம செல்வி வீட்டுல வந்து பேசுறாங்க. அப்போதான் சரி, இந்த நேரத்துல நம்ம தட்டு மட்டும் மாட்டிக்க தேவையில்ல, ஒரு நாள் நான் உங்க வீட்டுல வந்து பாக்குறேன், அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ்கர் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் ஆண்டனியும் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம செல்வியும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா என் புள்ள இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம செல்வியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல தான் அந்த ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருடான்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லலாம். ஆனா இந்த பெரிய மனுஷனுக்காக வேலையெல்லாம் ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. இருக்கிற அடியாளுகளை வச்சுக்கிட்டு யார் யார் என்ன பண்றாங்க, குடும்பத்தை எப்படி எல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறவர் தான் இவரு. ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற விஷயம் அவருடைய காதுக்கு அடிப்படை. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ஊரு ஃபுல்லா தெரிய வச்சிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம செல்வியோட பையன் பாஸ்கர் இருக்கான் பாத்தியா, அவன் வந்து டைரக்டா போயிட்டு நம்ம விஜய் ஆண்டனி கிட்ட பேசுறான். இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரும்போது தட்டை மாத்த வேணான்னு சொன்னாரு. அதுக்கான காரணத்தையும் நம்ம விஜய் ஆண்டனி கிட்ட சொல்றாரு. நம்ம தட்டையா மாத்திக்க வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னடான்னு பாத்தீங்கன்னா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க அம்மாவுக்கு உங்களுக்கு தேவைன்றத பார்த்து முடிவு எடுக்கிறவங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க பாக்குறது முடிவு எடுப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்களே, அன்னைக்கு என்னைக்கு பிடிச்சிருக்கா அப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே நம்ம விஜய் ஆண்டனிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எதுக்காக வேணாம்னு சொன்னேன்னா, இந்த ஊர்ல
பச்சை என்றவனுக்காக மட்டும் இல்லாத இந்த சமூகத்துல நடக்க போற விதவை மறுமணம் ஃபர்ஸ்ட் அதனால யாருக்கும் தெரியாத இந்த ஊர்ல பண்ணிக்கிட்டாதான் இந்த ஊருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ என்னைக்கும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி கேட்க நம்ம பாஸ்கரன் சொல்லிடுறாரு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கணும், கல்யாணம் முடிஞ்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாஸ்கரன் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் கல்யாண வேலைகள் ஒரு சைடு நம்ம ஆண்டனியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம பாஸ்கரும் பாதி வராரு. சோ இப்ப நம்ம விஜய் ஆண்டனி கிட்ட போயிட்டு நம்ம பாஸ்கர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம செல்விக்கு இன்னிய வரைக்கும் தெரியாது. நினைப்பு எல்லாமே பையன் இப்படி பேசிட்டான் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு வராங்க. அந்த நேரத்துல தான் செல்வியோட அண்ணன் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. நம்ம செல்வி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்துல நம்ம கருணாஸ் என்ன பண்றாருன்னா உனக்கு இந்த வயசுல எதுக்கு இதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்த போறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப அருவருப்பா பேசிட்டு செல்விய கொலை பண்றதுக்கே ட்ரை பண்றாங்க. இந்த ஊர்லயே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையா பேசிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்பதான் இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க பேரு தான் மேகலா. இவங்களும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய ஹஸ்பண்ட் இப்பதான் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. இவங்களும் ஒரு விதவை பெண் தான். அவங்களும் நம்ம செல்வி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம செல்வி கிட்ட ஒரு அட்வைஸ் பண்றாங்க. என்னதான் நம்ம கணவர் இறந்து போயிட்டாலும் நம்ம விதவை அப்படின்றது ஒரு முற்றுப்புள்ளி தான். இதுல நம்ம இன்னொரு வாழ்க்கையை தேடுறது அப்படின்றது தப்பு தான். அது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே நம்ம செல்வியும் பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிட்டு நிக்கிறாங்க. ஆனா இந்த சைடு பார்த்தா நம்ம செல்வியோட 2 பசங்களும் அம்மாவுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்ற ஏற்பாடுகள், தாலி வாங்குறது, மாலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு புடவை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை பயங்கரமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 3 பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுறாங்க. நம்ம செல்வியோட மனசுல இருக்கிறது எல்லாமே நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற நம்ம பசங்களுக்கு சொல்லல. ஆனா நமக்கே தெரிய வந்துச்சு நமக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்குதான் நம்ம கடைசியா சாப்பிட போற சாப்பாடு வீட்டுலதான் உட்காந்து சாப்பிடுவேன், நம்ம பசங்க இல்லாம மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒன்னா உட்காந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பசங்க கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. அந்த இடத்துல பச்சை பெருமாள் இருக்கிறாரு பாத்தியா, அவரு ஊர்க்காரங்களை கூட்டிட்டு பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது விதவை பொண்ணுக்கு இந்த ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பெருமாள் இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் ஆண்டனி வீட்லயும் போயிட்டு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் சொல்லிட்டு நம்ம விஜய் ஆண்டனி இந்த இடத்துல நிக்கிறாரு. அப்புறம் நம்ம பாஸ்கர் நம்ம விவேக் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நம்ம விஜய் ஆண்டனிக்கும் நம்ம செல்விக்கும் அவங்க பசங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்களை தடுத்து என் கணவனை இழந்த பெண்ணும் விதவையா இருக்கக்கூடாது, அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி வேற யாராவது இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு செல்வியோ ஒரு உதாரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஆபீசரா நம்ம செல்வியும் நம்ம ஆண்டனிய ரொம்ப பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க.